வானம் கருமையாக மாறியது. இடி முழங்கியது. பூமி அதிர்ந்தது. அகந்தையுடன் கொடிய சிரிப்புடன் மயில் ராவணன் போர்க்களத்தின் நடுவில் நின்றான். அந்த நொடியில் காற்றை கிழித்து கொண்டு ஆஞ்சநேயர் முன்னே வந்தார். அவரது கண்களில் கோபம் இல்லை, தர்மத்தின் தீ மட்டும் எரிந்தது. மயில் ராவணன் முழு சக்தியுடன் பாய்ந்தான். ஆனால் ஒரு கண இமைக்கும் நேரத்தில் ஆஞ்சநேயர் பக்கமாக விலகி கால்களால் ஒரே உதைத்து அவனை தரையில் வீசினார். பூமி பிளந்தது. சத்தம் வானத்தை துளைத்தது. மயில் ராவணன் மீண்டும் எழ முயன்றான். அடுத்த நொடியில் ஆஞ்சநேயர் மேலே குதித்து அவன் மார்பின் மேல் ஏறி தொடர்ச்சியாக அடித்து துவைத்தார். ஒவ்வொரு அடியும் இடி விழுந்தது போல் முழங்கியது. அச்சமடைந்த அரக்கர்கள் கூட்டமாக பாய்ந்தனர். ஆஞ்சநேயர் ஒரே கர்ஜனை, ஜெய் ஸ்ரீராம். ஒருவரை வாளால் தூக்கி வீசினார். ஒருவரை தரையில் அடித்து சாய்த்தார். பலரை ஒரே சுழலில் வீழ்த்தினார். அரக்கர்கள் தரையில் விழுந்தனர். போர்க்களம் நடுங்கியது. இறுதியில் மயில் ராவணன் நடுங்கி பின்னேறினான். ஆஞ்சநேயர் அவன் முன் உயர்ந்து நின்றார். ஒரு கணம் அமைதி. பின் ஒரே சக்தி.